சமீபத்தில் வந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்கு. இந்த மாட்டிக்கினாரு ஒருத்தரு அவரை காப்பாற்ற வேண்டும் கர்த்தரு சொல்லி ஒரு கானா பாடலாகவும் இருந்தது. அதை ரீமேக் பண்ணி டிராகன் படத்துலையும் ஒரு பாட்டாக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மாட்டிக்கொண்டார் ஒருத்தர் அவரை காப்பாற்ற கர்த்தர் கூட இல்லை, ஒரு பயம் வரப்போறது இல்லை. அந்த மாதிரி ஒரு கருப்பாடு ஒன்று நம்ம கிட்ட சிக்கி இருக்கு. என்னடா இந்த பொதுக்குழு முடிந்ததுக்கு பிறகு தொடர்ந்து நம் கட்சியோட கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. அதுவும் இந்த வக்பு வாரிய மசோதாவுக்கு எதிர்த்து போராட்டம் எல்லாம் பண்ணாங்க தமிழ்நாடு தழுவி. நான் வீடியோலே சொல்லியிருந்தேன், இதை தமிழக வெற்றி கழகம் ஒரு காலம் அதை ஏற்காது. அதை தளபதி அவர்கள் அதை ஏற்க மாட்டார். தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் வெடிக்கும் சொல்லி அன்னைக்கு ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட் வருது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லயும் போராட்டம் நடந்தது, சிறப்பாக நடந்தது. அந்த என்ன அதுக்கு இவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்சா எச்ஆர்ஹெச்சா என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம இவங்க போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்படித்தான் விமர்சனம் வைக்கிறது. அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்த தமிழக வெற்றி கழகம் இனிஷியேட் பண்ணுது, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த எப்படி சொல்றது, வேணாம் அபியூசிவா பேச வேணாம். ஏன்னா நம்மளும் அந்த லெவலுக்கு இறங்கி போயிட்டோம்னா அப்புறம் ரொம்ப தப்பாயிடும். நம்ம கொஞ்சம் டீசெண்டாவே பாயாசம் பாயசம் மெயின்டைன் பண்ணிப்போம். இந்த பாயாசம் பாயசம் எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனம் எப்படி இருக்குன்னா, அபியூசிவாவும் அவதூறுகளை மட்டுமே பரப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த வக்பு வாரிய எதிர்ப்பு சட்டத்தை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் அவர்கள் போராட்டத்தில் இறங்குறாரு. அவர் கோஷம் விடுறாரு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க, வேலிடான ஒரு ரீசன் சொல்லுங்கன்னு. அவர் சொல்றாரு, இந்த பிஜேபி அரசாங்கம், இந்த சங் பரிவார் அமைப்புகள், இந்த பிஜேபி ஏதாச்சும் ஒன்று வேலிடான ரீசனோட தான் அவங்க பண்றாங்களா? இப்போ எதுக்கு தேவையில்லாம இந்த வக்பு வாரிய விஷயத்தை கொண்டு வராங்க? அவங்க பண்றதா வேலிடா தான் பண்றாங்களா? வேலிடான ஒரு ரீசன் இருக்குன்னா அவங்க பண்றது, அதாவது ரொம்ப சிம்பிளா போனா நீ புடுங்கிறது ஃபுல்லாவே தேவையில்லாத ஆணிதான மாதிரி இந்த வக்பு வாரிய மசோதா சட்டத்தை இப்ப தேவையில்லாம பிஜேபி கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க முஸ்லிம்கள் மேல அவங்களுக்கு அக்கறையா? சொத்து ராஜா சொத்து. அவர் அதுக்கு ஒரு விளக்கம், பாமரனுக்கு புரியுற போல ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாரு? உங்க வீட்டு சொத்தை கை வச்சா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு. இந்தியாவிலேயே அதிகம் சொத்து வைத்திருக்கக்கூடிய 3 அந்த பட்டியல் இருக்காங்க. அதுல 3வது இடத்துல இந்த வக்பு வாரியத்துக்கு பல லட்சங்களுக்கு சொத்துக்களே இருக்கான். அதனோட மதிப்பு பாத்தீங்கன்னா அது பல ஆயிரம் கோடிக்கு போகுது. ஏதோ 1.5 லட்சம் கோடிக்கு ஏதோ சொத்தோட மதிப்பே வருது. டிஃபென்ஸுக்கு இருக்கு, ரயில்வேக்கு இருக்கு. 3வது இடமான இந்த வக்பு வாரியத்துக்கு அத்தனை கோடி சொத்து இருக்கு. இவங்களுக்கு அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகுன்ற மாதிரி இவங்களுக்கு குறு 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 குருன்னு உறுத்துது. புரியுதுங்களா? இப்போ அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டுக்குள்ள உங்களோட வரவு செலவு, உங்களோட பட்ஜெட்டு, உங்க குடும்ப விஷயத்தெல்லாம் 3வது மனுஷனை பார்க்க சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? நான் இன்னும் எளிமையா சொல்றாத, உங்க வீட்டு வரவு செலவு கணக்குகளையும் உங்க வீட்டு பட்ஜெட்டையும், இன்னைக்கு உங்க வீட்டுக்கு கறி வாங்கலாமா, இல்ல முருங்காய் சாம்பார் வைக்கலாமா, இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி கறி வாங்கலாமா, இல்ல 2 நாள் கறி வாங்கலாமான்றதெல்லாம் உங்களோட வருவாயை பொறுத்து, உங்களோட வருமானத்தை பொறுத்து, உங்க குடும்ப சூழல் பொறுத்து. இப்படி நீங்க நிர்வகிச்சுட்டு வர உங்க குடும்ப விஷயத்துல 3வது ஒருத்தனை உள்ள கொண்டு இனிமே அவன் தான் அதை பண்ணணும்டா சொன்னா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? கோபம் வருமா வராதா? இது கிட்டத்தட்ட 100 வருடங்களாக அது இருக்கு. அந்த வக்பு வாரிய வெள்ளக்காரன் ஆரம்பிச்சு வச்சது. அதுக்கப்புறம் அதை டியூன் பண்ணி அதை இப்போ அது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை அவங்களுக்கு. அது மூலியமா அவங்க பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. வரவு செலவு கணக்குகள் அதில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல பேருக்கு அதுல நன்மை இருக்கு, ஒரு சில குளறுபடிகளும் இருக்கு, விமர்சனங்கள் நிறைய பேர் வைக்கிறத நம்ம பாக்குறோம். அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அவங்க வீட்டு பிரச்சனை. உனக்கு என்ன ராஜா அவங்களுக்கு அக்கறை? நீனா அவ்வளவு நல்லவனா? இதைத்தான் பொதுச்செயலாளர் கேட்டார். அதை எளிய பாமரனுக்கு புரியுற போல அவர் சொல்றாரு. உங்க வீட்டு உங்க சொத்துல கை வச்சா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேட்கிறாரு. அது அவர்கள் சொத்து. நான் வணங்கும் என் இறைவனுக்கு கொடையாக நன்கொடையாக நான் அந்த நிலத்தையோ என் சொத்தையோ நான் கொடுக்குறேன். புரியுதா? அதை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், வச்சிங்கப்பா. இதை வச்சு இந்த நிலத்தை வச்சிங்க, இதை வீடு கட்டிக்கின்னு வாடகை கொடுங்க, அதில் வர வருமானத்தை வச்சுட்டு படிக்க வைங்க, 10 பசங்களை படிக்க வைங்க. நம் சமுதாய மக்கள் நலிவுற்று இருக்கக்கூடிய, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பல பேருக்கு தொண்டுகள் செய்யுங்க, சேவை செய்யுங்க, படிக்க வைங்க. வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கோ இந்த வக்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய இந்த பணத்தை வச்சு நீங்க பண்ணுங்கன்னு பல பேர் பல லட்சங்களை அதுல கொடையா அந்த இறைவனுக்காக செலுத்தக்கூடிய ஒரு காணிக்கையாக நினைச்சு அதுல கொடுக்குறாங்க. அப்படித்தானே இந்து அறநிலையத்துறைக்கு பல சொத்துக்கள் இருக்கு. அந்த இந்து அறநிலையத்துறையில யாராச்சும் ஒரு முஸ்லிம், அதாவது இந்து அல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு உட்கார வச்சா என்ன கத்துவீங்க? அப்படித்தான் இந்த இந்து அறநிலையத்துறையில ஒரு அதிகாரி, அவர் பேர் மட்டும் தான் முஸ்லீம் நினைக்கிறேன், முஸ்லீம் பேர்ல வருது. ஆனா அவர் பிறப்பால் ஹிந்து, வளர்ப்பார் ஹிந்து, அவர் ஒரு பக்க ஹிந்து. அவரோட பேரு கொஞ்சம் முஸ்லீம் பேர் இருக்கு. ஏங்க நீங்க முஸ்லீம் பேரை வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு,
பிரசவம் பார்த்தது வந்து ஒரு முஸ்லீம் டாக்டரு, அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனு, அவங்க பிரசவம் பார்த்ததுல தான் நான் பிறந்தேன், அதனால அவங்க பேரை ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன்னு முஸ்லீம் பேரை வச்சதுக்கே இந்த அர்ஜுன் சம்பத் குரூப், எச் ராஜா குரூப் என்ன குதி குச்சாங்க தெரியுமா? ஏ பாரத் மாதா கி, ஐயோ முருகா, ஐயோ விநாயகான்னு சொல்லி கத்துன குரூப். எங்க ஒரே ஒருத்தர், அதுவும் ஹிந்து பெயர்ல முஸ்லீம் பேர் இருந்ததுக்கே இந்த குதி குச்சாங்க. அப்ப அவங்களோட வரவு செலவு, அவங்களோட ஒரு கோட்பாடு, திட்டம், நம்பிக்கைன்னு சார்ந்த சில விஷயங்கள்ல நீங்க மூன்றாவதா வந்து நான் முஸ்லீம் ஒருத்தரை நீங்க உள்ள கொண்டு வரவன்றீங்க, பெண்களை நீங்க கொண்டு வரவன்னு சொல்றீங்க. என்ன ராஜா உங்களுக்குன்னா அவ்வளோ அக்கறையா அவங்க மேல? இப்படி தொடர்ந்து வந்து அவதூறுகளை பரப்பிக்கிட்டு வராங்க. அதனாலதான் நாங்க அதை ஏற்க மாட்டோம், அது தேவையில்லாத ஒரு ஆணி, வேணாம்னு சொல்லி போராட்டம் நடந்தது தமிழ்நாடு முழுக்க. அது நம்ம பொதுச்செயலாளர் இனிஷியேட் பண்ணி சிறப்பாக நடந்து அது வெற்றியும் கிடைத்தது. கடந்த 3 நாட்களாக தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி நம் கட்சியின் பொதுச்செயலாளர் அவர்களை வந்து டீக்ரேட் பண்ணி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, பேச தெரியல, அவர் இருக்கிறதுனாலதான் தளபதிக்கு கெட்ட பேரு, கட்சிக்கு கெட்ட பேருன்னு ஒரே டிசைன்ல உருட்டுறாங்க. ஸ்கிரிப்ட் ஒண்ணுதான், இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க. யார் பண்றாங்கன்றத நான் பின்னாடி சொல்றேன். ஒரு 10 புல்லட் பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு, பாருப்பா இதான் கண்டென்ட், இதை வச்சுக்கோ, உங்க ஸ்டைல்ல நீங்க வந்து மாத்தி அடிங்கன்னு சொல்லி இந்த டோங்கிரி தாஸ், அதான் அப்பாராவ் சுப்பாராவ், அதுக்கப்புறம் வந்து இந்த கோமாளி பிரதர்ஸ், இப்படி ஒரு 10 யூடியூபர்ஸ், சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த ட்விட்டரை பார்த்துக்கூடிய ஒரு 20-30 ஹேண்டில்ஸ், இவங்களுக்கு வந்து சம்பளத்தை கொடுத்து தொடர்ந்து அவரை டார்கெட் பண்ணுங்க, தொடர்ந்து அவரை டார்கெட் பண்ணி அவரை வந்து தப்பா போர்ட்ரே பண்ணிக்கிட்டே இருங்க, திரும்பி பேசிக்கிட்டே இருக்கணும். அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு பொதுச் செயலாளர் வந்து அந்த பொதுக்குழுல வந்து பேசின பேச்சுக்கு இவங்க எரிதிரி மாலா குரூப்ல இருந்தாங்க. இப்போ தொடர்ந்து அவரை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும், தப்பா அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்தா தளபதி காண்டாயி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு? சீப் எடுத்து ஒளித்து வைத்து விட்டால் திருமணம் நின்று விடும் என்பது அந்த காலத்து ஐதீகம் என்பது போல இப்ப இவங்க வந்து சீப்பு எடுத்து கையில வச்சிருக்காங்க. பார்ப்பா, நான் சீப்பு எடுத்துட்டேன், இப்ப நான் அதை வந்து ஒளிச்சு வைக்க போறேன், எப்படி உங்களை தளபதி வெளியே துரத்துறாரு பாருன்னு அவர் கண்டுக்க கூட மாட்டாரு. உங்க பேசுறதெல்லாம் அவர் பாப்பாரு நினைக்கிறீங்களா? உங்களை வந்து ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாரு. அது தலைவராக இருந்தாலும் சரி, நம் கட்சியின் பொதுச்செயலாளர் இருந்தாலும் சரி, அப்படி லெப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கட்சி பணியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தினம் ஆயிரக்கணக்கான பேர் கட்சியில வந்து இணைந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதவி, அவங்களுக்கான ஒரு பொசிஷன் பண்றது, மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கிறது, நகரம், ஒன்றியம், கிளைன்னு சொல்லி பல ஆயிரம் பதவிகளை கொடுக்கறதுக்கே அவருக்கு நேரம் சரியா இருக்கு. இவங்க பேசுறத பார்த்து பொதுச்செயலாளர் மனம் புண்படுவாராம். பொதுச்செயலாளர் மனம் புண்பட்ட உடனே தளபதி வந்து பார்த்துட்டு, ஆனந்த் சார், நீங்க வந்து ரொம்ப தப்பா பேசிருக்கீங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அதனால நீங்க இனிமே வர வேணாம் தளபதி சொல்றோம். இவங்களோட எண்ணம் அது. நான் ஒண்ணு கேட்கிறேன், திமுக இருக்கக்கூடிய உங்க இளவரசர், உங்களோட முதலமைச்சர், அதாவது நம் முதலமைச்சர்னே சொல்லுவோம், துண்டு பேப்பர் இல்லாம பேச சொல்லுங்களேன் பார்ப்போம். 2 அடி திருக்குறள் எழுத்து பிழை இல்லாமல் பேச சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் கேட்கிறேன், 2 எழுத்து, ஒண்ணும் இல்ல. ஆ இன்பு, அன்பு என்ற வார்த்தையே வந்து 3 எழுத்து தான் இருக்கும். அதை வந்து ஆ இன்பு, அதையே பார்த்து கூட்டி படிப்பீங்க. நீங்க வந்து இன்னொருத்தரை வந்து விமர்சனம் பண்றீங்க. அதாவது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். பிறக்கும் போதே ஒண்ணு பேச்சாளரா, அண்ணாவாகவோ கலைஞராகவோ யாரும் வர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு சக்தி வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். அது எங்க யூட்டிலைஸ் பண்ணுமோ அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. நாம வந்து நமக்கு தான் எல்லாம் தெரியும், நாம தான் வந்து மாமேதை பேச்சாளர்னு சொல்லிட்டு மைக்கு கேமரா இருக்குன்றதுக்காண்டி வாய்க்கு வந்ததெல்லாம் வளரக்கூடாது. இது ஒரு அஜெண்டா, சம்பளம் கொடுத்து பண்றாங்க. சரி, இவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்கறது யாரு? ஒரு கருப்பு ஆடு. அந்த ஆடு கல்லடிப்பட்டு சாக போகுது. உண்மையிலே சொல்றேன், நான் உனக்கு நேரடியாவே வார்னிங் கொடுக்குறேன். அது யார் என்பதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்தால் மூஞ்சி உங்களுக்கு வெளியே தெரிய வரும். கூடிய விரைவில் அவன் மாட்டுவான். மாட்டுனா மட்டனு, நீ சிக்குனாக்கா சிக்கனு. எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது, ஆனா உன்னை கைமா போட போறாங்க, அது உறுதி. ஆனா இப்படி வந்து கூட இருக்கக்கூடிய ஒரு சிலரே பொதுச் செயலாளருக்கும் கட்சிக்கும் தலைவருக்குமே எதிரான சில விஷயங்களை வந்து திமுகவுக்கு புரோக்கர் வேலையை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி சில துரோகிகளோட எண்ணம் ஒரு காலம் நிறைவேறாது. தளபதிக்கு எதிராக எந்த சக்தி வந்தாலும் அதை தடுக்க முடியாது. நான் இப்பவும் சொல்றேன், அவரை எதிர்த்தவன்லாம் வந்து காணாம போனதுதான் வரலாறு. தளபதி அவர்களை தப்பா பேசுறவன், விமர்சனம் பண்ணவன், அபியூஸ் பண்ணவன் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியல. புரியுதுங்களா? அது சினிமா துறையாக இருக்கட்டும், அரசியலாக கூட இருக்கட்டும், இன்னைக்கு தளபதியை விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய பல பேர் வயிற்று பிழப்புக்காக, தொங்கு சதைகள், வியூஸுக்காண்டி, பணத்துக்காண்டி, டாலர்ஸ்காண்டி தமிழனை வச்சு கேவலம் 3 வேளை சோற்றுக்காக தளபதியை பயன்படுத்தி நல்லாரு.
திட்டுறியா, என் தளபதி திட்டி நீ நல்லா சாப்பிடுறியா, சாப்பிட்டு போ, சந்தோஷமா இரு. உன்ன ஏதோ நல்லதோ கெட்டதோ உனக்கும் என் தளபதி தான் சோறு போடுறாரு, புரியுதா? உனக்கும் எங்க தலைவன் தான் சோறு போடுறாரு, நல்லா இரு. உன் விசுவாசத்தை வந்து எங்களை திட்டிட்டு நீ நல்லா இருக்கியா, சாப்பிடுறியா, சந்தோஷமா இரு, உன் குடும்பம் குட்டியோட நல்லா இரு. ஆனா ஒரு காலம் உன்னை இந்த சமூகம் மன்னிக்காது. ஒருத்தர் மேல அபாண்டமாக பழி போடுறது, உண்மைக்கு புறம்பாக பேசுறது, இதெல்லாம் ஒரு காலம் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இந்த சமூகமும் ஏற்றுக்கொள்ளாது. தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறுகள் நீங்க பண்றீங்களா, பண்ணுங்க. விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன, உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதில் வேலிடான விமர்சனங்களை எடுத்துக்கொண்டு அதை மாற்றி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு வல்லமை எங்க கிட்ட இருக்கு. ஆனா உங்களை போன்ற அப்பாராவ், சுப்பாராவ், டுபாக்கூர் பிரதர்ஸ், டோங்கிரி தாஸ், இப்படி இந்த 3 மும்மூர்த்திகள் இருக்காங்க. அது இல்லாத வந்து சில தொங்கு சதைகள், பெய்டு மீடியாஸ்னு ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னைத்தானே ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டு, ஊடகவியலாளர் என்று சொல்லிக்கொண்டு, அரசியல் விமர்சகர் என்று சொல்லிக்கொண்டு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று சொல்லிக்கொண்டு சில தற்குறி தரித்திரம் பிடித்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் யார் பெயரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. உங்கள் மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணுங்க. எங்கள் கட்சியும் சரி, எங்க கட்சியின் பொதுச் செயலாளரும் சரி, எங்கள் தலைவரும் சரி, நீங்கள் தூக்கி எறியக்கூடிய கற்கரை வைத்து படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றி காண்பதுதான் எங்கள் இலக்கு. 2026 இந்த திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ஜாக்டோஜியோவின் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை உங்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து இந்த வீடியோவை பாருங்கள் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.